Praise the Lord. இன்றைய நாளுக்குரிய வேதவசனம் நீதிமொழிகள் 21வது அதிகாரம் 31வது வசனம். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். அன்புக்குரியவர்களே, இந்த காலை வேளம் அருமைநாதர் இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். அன்புக்குரியவர்களே, இவ்வளோ ஒரு அருமையான வசனம் பாருங்க. குதிரைகளை யுத்த நாளுக்காக அதுக்கு வேண்டிய ஆகாரத்தை கொடுத்து, பல காரியங்களை செய்து, அதற்கு வேண்டிய பயிற்சிகளை கொடுத்து அதை ஆயத்தமாக்குவார்கள். ஆனால் ஜெயம் கொடுப்பது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அதுபோல இன்றைக்கு ஏதாவது காரியங்களுக்காக ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கீங்களா? ஆண்டவர் கருத்தில் கொடுங்க. சில நம்ம மனுஷன் நம்பி செயல்படாதுங்க. எந்த காரியத்தை செய்யணும் என்பதாக நீங்கள் எவ்வளவு தெளிவாக ஆயத்தப்பட்டாலும் கர்த்தருடைய ஒரு கிருபை இல்லைன்னா நம்மளால ஒன்றும் செய்ய முடியாது. காரணம், சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ இந்த தேவனுடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். அதுபோல தாவீது ஒரு பெரிய ராஜாவா இருந்துச்சு கூட அவர் சொல்றாரு, எந்த ராஜாவும் தன் சேனையின் மிகுதியால் ரட்சிக்கப்படான், எந்த சௌரியவானும் தன் பலத்தின் மிகுதியால் ரட்சிக்கப்படான். ரட்சிக்கிறதுக்கு குதிரை எதுவுமே வேண்டாம். குதிரை விருதான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களை, ஆத்துமாக்களை மரணத்திற்கு விலக்கி ரட்சிக்க கர்த்தர் தாமே வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். இந்த நாள் முழுவதும் கர்த்தர் உங்களை வல்லமையோடும் கிருபையோடும் நடத்துவாராக. ஆமேன். God bless you all.